2020ஆம் ஆண்டு கொஸ்டின் வந்ததுல 6வது கொஸ்டினும் 7வது கொஸ்டினும், அதாவது ஏற்கனவே நம்ம செஞ்ச இந்த கொஸ்டினோட தொடர்பட்ட விஷயம். பிகாஸ் இதே விஷயத்தை நம்ம வச்சுதான் திருத்திய காசு புத்தகமும் வங்கி கூற்று மீதியையும் கணிச்சு அதை எப்படி காண்றேன்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன். சோ அதனுடைய ஒரு தொடர்ச்சியான கிளாஸா தான் இந்த. சோ இதுல இவங்க கேட்கறது என்னன்னு சொல்லி பார்ப்போம். 2020 மார்ச் மாதத்துக்கான இலாபத்திலும் 31/3/2020 உள்ளவாறான கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதியிலையும் ஏபிசிடி உருப்படிகளினால் ஏற்படுகின்ற தேறிய விளைவை கேட்கிறாங்க. தேறிய விளைவு என்பது நெட் இம்பேக்ட். கூடி குறைஞ்சு கடைசியில் இந்த 4 விஷயத்தால சிலதுல கூடியிருக்கலாம், சிலதுல குறைஞ்சிருக்கலாம். கடைசியில உங்களுக்கு ஏற்படுகின்ற நெட் இம்பாக்ட் என்னன்னு சொல்லித்தான் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. இலாபம், இங்க இலாபத்தை பத்தி பேசப்படுகிறது. சோ இலாபத்துக்கு என்ன பிரச்சனை நடக்கும்? இது முதலாவது கொஸ்டின். என்ன நடக்க போகிறது? அதே மாதிரி உங்களோட கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குக்கு என்ன நடக்க போகிறது? இது இரண்டாவது கொஸ்டின். சோ முதலாவதுல பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு தெரியும் இலாபம் என்பது வருமானங்கள் அதிகரித்தால் இலாபம் அதிகரிக்கும், செலவீடுகள் அதிகரித்தால் இலாபம் குறையும், செலவீடுகள் குறைவடைந்தால் இலாபம் அதிகரிக்கும், வருமானம் குறைவடைந்தால் இலாபம் குறையும். சோ வருமானத்திற்கும் இலாபத்துக்கும் இடையே நேர்க்கணிய தொடர்பும், செலவீட்டுக்கும் இலாபத்துக்கும் இடையே எதிர்க்கணிய தொடர்பும் காணப்படும். செலவீடு அதிகரித்தால் இலாபம் குறைவடையும். இதுல யாருக்குமே குழப்பம் இல்லையே? வருமானத்துக்கும் இலாபத்துக்கும் ஒரு நேர்க்கணிய தொடர்பு காணப்படும், செலவீட்டுக்கும் இலாபத்துக்கும் ஒரு எதிர்க்கணிய தொடர்பு காணப்படும். இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதுல முதலாவது பாருங்க, 29/3/2020 வைப்பிலிடப்பட்ட ரூபாய் 1,00,000 ரூபாய் காசோலை ஒன்று இன்னமும் வசூலிக்கப்படவில்லை என்று சொல்றார். இதன் மூலமாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் யோசிங்க. முதலாவது, இந்த 29/3/2020 வைப்பிலிடப்பட்ட காசோலை, மார்ச் மாசம் 29ஆம் தேதி வைப்பிலிடப்பட்ட காசோலை இன்னமும் வசூலிக்கப்படவில்லை என்று சொன்னால் அதற்கு பேரு வசூலிக்கப்படாத காசோலை என்று சொல்லி நாம அந்த வசூலிக்கப்படாத காசோலையே வங்கி கூட்டில் நம்ம பார்க்கும்போது இந்த 1,00,000 ரூபாவையும் கழிச்சிருக்கிறோம். வங்கி இணக்க கூட்டில் நம்ம கழிச்சிருக்கிறோம். இது நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? வங்கி இணக்க கூட்டு தயாரிக்கிறதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம், அதை இணக்கிறதுக்காக நம்ம செஞ்சிருக்கோம். சோ இதன் அடிப்படையில இந்த முதலாவது கொடுக்கல் வாங்கல்களுக்கும் இலாபத்துக்கோ கடன்பட்டோருக்கோ ஏதாவது தொடர் பிடிக்கான கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். வசூலிக்கப்படாத காசோலை என்ன? ஏற்கனவே நமக்கு கிடைச்சது. கிடைக்கும் போதே நம்ம என்ன செஞ்சிட்டோம்? எஸ், எங்களுக்கு சல்லி கிடைச்சிட்டு, சல்லி கிடைச்சாலும் செக் கிடைச்சாலும் ஒன்று தான் நாங்க பதிவோம்னு சொல்லி காசு புத்தகத்துல, பெருவணம் காசு புத்தகத்துல பதிவு செஞ்சு அது காசு கட்டுப்பாட்டு கணக்குல வரவுல பதியப்பட்டிருக்கிறது. காசு புத்தகத்தினுடைய மீதி மெயின்டைன் பண்ணுகின்ற அக்கௌண்ட்ஸ் நம்ம மெயின்டைன் பண்றது மீதி அதிகரித்து காணப்படும். அதன் காரணமாகத்தான் நம்ம திருத்திய காசு புத்தகமும் அதிகரித்து நம்ம குறைக்கிறோம் வங்கி இணக்க கூற்று. ஆகவே இதுக்கும் இலாபத்துக்கும் என்ன சரி தொடர்பிக்கிறதா? நாம செய்யறோம் என்னத்தை? இந்த வசூலிக்கப்படாத காசோலைங்கிற இன்ஃபர்மேஷனை வங்கி இணக்க கூற்றுங்கிறத இணக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துறோம். மற்றபடி எந்த ஒரு இரட்டை பதிவோ எந்த ஒரு விஷயமும் நம்ம இங்க செய்யறல்ல. ஏற்கனவே இந்த காசோலை கிடைக்கும் போதே அதற்கு பதிவு செஞ்சாச்சு. கிடைக்கும் போது நம்ம பதிவு செஞ்சது கூட என்ன? காசு கிடைக்குதுன்னு நம்ம பதிகிறோம். சோ காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு. அதே மாதிரி இந்த ஏ என்கின்ற காசோலை யார்கிட்ட இருந்து கிடைக்கப்படுது? ஏசி உருப்படிகளானவை வணிகத்தினுடைய 2 கடன்பட்டோர்களின் நிலுவை மீதிகளில் தீர்த்துக் கொள்வதற்காக அவர்களிடமிருந்து பெறப்பட்ட காசோலைகளாக இருக்கிறது. சோ காசு நமக்கு வந்துச்சு, கடன்பட்டோர் நமக்கு குறைஞ்சிச்சுன்னு சொல்லி நாம செஞ்சோம். சோ இதன் காரணமாக என்ன நடந்திருக்குது? இலாபத்துக்கான வருமானமோ செலவீடுகளோ இங்க பாதிக்கப்படவில்லை. இதை புரிஞ்சு கொள்றீங்களா? முதலாவது. இரண்டாவது பாருங்க, நிலையான கட்டளைக்கமைய செலுத்தப்பட்ட மார்ச் மாதத்துக்கான கடன் தவணை கட்டணம். நிலையான கட்டளைக்கமைய செலுத்தப்பட்ட மார்ச் மாதத்துக்கான கடன் தவணை கட்டணம். நிலையான கட்டளைக்கமைய செலுத்தப்பட்ட மார்ச் மாதத்துக்கான கடன் தவணை கட்டணம் ரூபாய் 30,000 ஆகும். இது வட்டி செலவு ரூபாய் 12,000. ஓகே, ஒருத்தர் கேட்டிக்கிறாங்க, ஓகே வைப்பிலிடம் காசோலை நமக்கு கிடைச்ச உடனே நம்ம கடன்பட்டோர் குறையுது தானே, ஏன் நாம அதை கடன்பட்டோர் கட்டுப்பாடு கணக்குல ஒரு குறைவாக பதியக்கூடாதுன்னு சொல்லி. இது யாருக்கும் வரலையே அந்த டவுட்? எஸ், நிறைய பேருக்கு வந்திக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். உங்களோட கேள்வி கேட்கப்படுவது என்னன்னு சொன்னால், 2020 மார்ச் மாதத்துக்கான இலாபத்திலும் 31/3/2020 உள்ளவாறான கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கினுடைய மீதியிலையும் ஏபிசிடி உருப்படிகளினால் ஏற்படுகின்ற தேறிய விளைவுன்னு சொல்லி பார்த்தா பாருங்க, 29/3/2020 வைப்பிலிடப்பட்ட ரூபாய் 1,00,000 ரூபாய் காசோலை ஒன்று இன்னமும் வசூலிக்கப்படவில்லை. இங்க கருத்து வந்து என்னன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், வசூலிக்கப்படாத காசோலைக்குரிய தகவலை தான் அவர் தாராரே தவிர நாங்க இன்னும் இதுக்கு பதிவு செய்யல, கிடைச்ச காசோலைக்கு பதிவு செய்யலன்னு ஒன்றுமே சொல்லல. இது புரியுதா உங்களுக்கு? மேக் சென்ஸ்? ஏற்கனவே நமக்கு காசோலை கிடைச்சிட்டு நாம 29ஆம் தேதி தான் கொண்டு போய் பேங்க்ல வச்சுக்கிறோம். இன்னும் வசூலிக்கப்படலைங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிக்குது. வேற அவர் செக் தந்தது மறுக்கப்பட்டுச்சோ எதுவுமே நடக்கல. கொஞ்சம் டைம் எடுத்து நமக்கு ப்ரோசஸ் பண்ணி தரும்.
சோ இதனால கடன் பற்றோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதியில நம்ம என்ன செய்யணுமா? ஏற்கனவே நம்மளுக்கு செக் கிடைச்சதுக்கு நம்ம போய் பதிவு செஞ்சிட்டோம். நல்லா யோசிச்சு பாருங்க. செக் கிடைச்சிட்டு செக் கிடைச்சதை பத்தி இங்க சொல்றாரா? எங்களுக்கு 29ஆம் தேதி 3ஆம் மாசம் 2020 கடன் பற்றோரிடம் இருந்து ஒரு காசோலை கிடைத்தது என்று சொல்லி இருந்தால் எஸ், காசு கணக்கு வரவு, கடன் பற்றோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு, கடன் பற்றோருடைய மீதி குறைஞ்சிருக்கும். இங்க அதை பத்தி எல்லாம் சொல்லல. அது ஏற்கனவே பதிவு பட்டாச்சு. விளங்குதா? செக் கிடைச்ச உடனே கடன் பற்றோர் குறைச்சாச்சு. அதை பத்தி இங்க சொல்லல. அந்த கிடைச்ச காசோலை இன்னும் வசூலிக்கப்படாம இருக்குது, அவ்வளவுதான். இதுக்கும் லாபத்துக்கோ கடன் பற்றோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதிக்கோ இங்க சம்பந்தம் கிடையாது. புரியுதா மைடியஸ்? ஏன் நம்ம இதுக்கு லாபத்திலையும் தாக்கம் இல்லை, கடன் பற்றோர் கட்டுப்பாட்டு கணக்கிலையும் தாக்கம் இல்லைன்னு சொல்றதுக்கான ரீசன் இப்ப ரெண்டாவதுக்கு வாங்க. நிலையான கட்டளைக்கு அமைவாக செலுத்தப்பட்ட மார்ச் மாதத்துக்கான கடன் தவணை கட்டணம் ரூபாய் 30,000 ஆகும். இது வட்டி செலவு 12,000 ரூபாயும் உள்ளடக்கிருக்குன்னு சொல்றாங்க. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ், கடன் தவணை கட்டணத்துக்குள்ள எப்பயுமே நீங்க இன்ஸ்டால்மெண்ட் மாசம் மாசம் பேமெண்ட் பண்ணும்போது வட்டியும் இருக்கும், அதுக்குள்ள உங்களோட கடனை குறைக்கிறதுக்கான கடனுக்கான பகுதியும் இருக்கும். சோ இதுல சொல்றாரு, நாங்க மார்ச் மாசம் 30,000 ரூபாய் காசு கட்டினோம் எங்களோட கடனை குறைக்கிறதுக்கு. இதுல வட்டிக்கான செலவு 12,000 ரூபாய் உள்ளடக்கின்னு சொல்றாங்க. இப்போ இதனுடைய இரட்டை பதிவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு இரட்டை பதிவாக நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னால் இதனுடைய இரட்டை பதிவுடைய தாக்கம் எப்படி இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்? வட்டி செலவு என்பது நிறுவனத்தினது செலவு. சோ வட்டி செலவு என்பது வருமான கூற்றில ஒரு செலவீடாக போக வேண்டிய விஷயம். வட்டி செலவு கணக்குல எப்பயுமே வரவாகத்தான் வரப்போகுது. 12,000 ரூபாய் உண்மையிலே நிறுவனத்தினது செலவீடு. அதே மாதிரி கடன் குறைய போகிறது எவ்வளவுன்னு சொல்லுங்க பாப்போம். கடன் கணக்கு, அதாவது ஒரு பொறுப்பு எவ்வளவு குறையும் சொல்லுங்க பாப்போம். 30,000 நம்மளோட பொறுப்பு குறையுமா? இல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க இப்போ வந்து பேங்க் லோன்ல கடன் எடுத்தீங்க, வீடு அடகு வச்சுட்டு ஒரு 50,000 ரூபாய் எடுத்தீங்க. மாசம் மாசம் கொடுக்கல உங்களை கடனுக்கு மட்டும் 50,000 கொடுத்தா விடுவாங்களா, இல்ல வட்டியையும் சேர்த்து கொடுக்கணுமா? நாம 50,000க்கு மேலதான் நம்ம காசு கட்டுவோம். யோசிச்சு பாருங்க. வட்டி கட்டுறதால நம்மட கடன் தொகை குறையுமா? நல்லா யோசிச்சு பிராக்டிகலா யோசிங்க ஸ்டூடெண்ட்ஸ். வட்டி கட்டுறதா, இப்ப கடன் உங்களுக்கு சில பேரை பாருங்க, வட்டி கட்டி கட்டியே கடன் கொடுக்க மாட்டுச்சு, கடன் குறைய மாட்டுச்சு. வட்டிக்கு வட்டி வட்டி. நம்ம நாட்டு நிலைமையே அப்படித்தான். நம்ம நாட்டுக்கு இப்போதைக்கு வட்டி கொடுக்கறதுக்கு மட்டும்தான் ஒரு 6 பில்லியன் தேவைப்படுது. கடன் இருக்குது 32 பில்லியனுக்கு அமெரிக்கன் டாலர்ஸ்ல. வட்டி கொடுக்கறது தான் நம்ம அடுத்த நாட்டு கடன் வாங்கிட்டு இருக்கோம். அதனால கடன் குறைய மாட்டுச்சு. சோ வட்டி கொடுப்பதனால கடன் குறைய மாட்டுச்சு. அந்த கடன் தொகைக்காக நம்ம எவ்வளவு கொடுக்கிறோமோ அதன் காரணமாகத்தான் நம்மளோட கடன் குறைவடைய போகிறது. சோ இதுல கடன் கணக்குல கடனுக்காக குறைவது ஸ்டூடெண்ட்ஸ் நம்மட 12,000 30,000 இருந்து 12,000 போக வரக்கூடிய இந்த 18,000 மாத்திரம் தான் நம்மட கடன் தொகை என்பது குறைய போகிறது. ஆனால் காசு மொத்தமாக நம்மளை விட்டு போயிடும். சோ காசு கட்டுப்பாட்டு கணக்குல நம்மளுக்கு காசு மொத்தமாக நம்ம 30,000 கொடுக்கிறோம். ஆனா கொடுக்கிற 30,000த்துல 18,000 தான் கடன் போகும், மிச்சம் இருக்கிறது வட்டிக்காக போகுதுன்னு சொல்றாரு. அப்ப இதன் அடிப்படையில இதுக்கு பாருங்க, இந்த இரட்டை பதிவை யோசிங்க. இதுல செலவீட்டு கணக்குகள் வருமான கணக்குகள் என்ன இருக்குன்னு பாருங்க. வட்டி செலவு கணக்கு என்பது என்ன? ஒரு செலவீட்டு கணக்கு. கடன் கணக்கு என்பது ஒரு பொறுப்பு கணக்கு. இப்போ வட்டி செலவு கணக்கு என்பது ஒரு செலவீட்டு வகை கணக்கு, கடன் கணக்கு என்பது ஒரு பொறுப்பு கணக்கு, காசு கட்டுப்பாடு என்பது ஒரு சொத்து கணக்கு. நமக்கு இலாபத்திலே இவர் பாதிக்கணும் சொன்னால் நாம இந்த விஷயத்தை நம்ம திருத்தம் செய்யும் போது என்ன செய்யணும்? அது இலாப கணக்குல, அதாவது வருமானம் செலவு ரெண்டுல ஒரு கணக்குல எஃபெக்ட் ஆகும். சோ இங்க வட்டி செலவு கணக்குல 12,000 ரூபாய் அதிகரிப்பு ஏற்படுகிறது என்றால் செலவீடு அதிகரித்தால் இலாபம் என்பது குறைய போகிறது. ஜஸ்ட் -12 லாபம் குறைய போகிறது. கடன் கணக்கு பொறுப்பு, அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை, பிகாஸ் நமக்கு கேள்வி இல்லை. காசு கட்டுப்பாடு என்பது ஒரு சொத்து கணக்கு, அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை, நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் இல்லை. கடன் பட்டோர் இங்க சம்பந்தப்படல, அதனால அதுவும் தேவையில்லை. இதுதான் இந்த இரட்டை பதிவினுடைய விளக்கம். இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? சமர்ப்பிக்கப்படாத காசோலைய கடன் கொடுத்தோன் கட்டுப்பாட்டு கணக்குல குறைக்க கூடாதா? எஸ், நாம குறைப்போம் ஐடியாஸ். சமர்ப்பிக்கப்படாத காசோலை நாம கொடுக்கிறோம், ஒரு காசோலையை நாம கொடுக்கிறோம், அது இன்னமுமே பேங்க்ல கொண்டு போய் நம்ம கொடுத்தவர், உதாரணத்துக்கு அவர் ஒரு கடன் கொடுத்தோர், அவருக்கு காசு கொடுக்கணுமாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? ஓகே, உங்களுக்கு நான் சல்லித்தாரன், கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்குல வரவு வச்சுட்டு காசு கட்டுப்பாட்டு கணக்குல செலவு வைப்பீங்க. அங்க கடன் கொடுத்தோர் தான் சம்பந்தப்படுறாரே தவிர கடன் பட்டோர் வந்துட்டு சம்பந்தப்பட மாட்டான். சோ கடன் கொடுத்தோர்ல கொடுப்போம், அது எப்ப அது எஃபெக்ட் ஆகும்னு சொன்னால் கொடுத்த காசோலையை நம்ம பதியலங்கும் போது நமக்கு எஃபெக்ட் ஆகும். ஆனா இங்க இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு தரப்படுது. நம்ம கொடுத்தது சமர்ப்பிக்கப்படல, நம்ம பெற்றது வசூலிக்கப்படலன்ற அர்த்தம் என்னன்னு சொன்னால் அது இணக்கம் செய்யறதுக்கு தான். மற்றபடி அக்கௌண்ட்ஸ்ல வேலையெல்லாம் முடிஞ்சுதாங்க. புரியுதா மைடியஸ் உங்களுக்கு நான் சொல்றது? இப்ப நம்ம டபுள் என்ட்ரியை பதிவுண்டா ஓகே, கொடுத்த காசோலைக்கே இந்த பதியல்ல, கொடுத்ததாகவே நீங்க இந்த பதியல்லண்டா ஓகே,
நம்ம கடன் பட்டோரோ கடன் கொடுத்தோரோ அல்லது பெற்ற காசோலைக்கே இந்த பதியலைன்னா நம்ம பதியணும். இது ஏற்கனவே அந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது. பேங்க் ஸ்டேட்மெண்ட் வருது, கொடுத்தது இன்னும் டைம் எடுக்குது, நமக்கு வசூலிக்கப்படுறதுக்கோ சமர்ப்பிக்கப்பட்டு அது நம்ம அக்கௌண்ட்ல இருந்து போறதுக்கு டைம் எடுக்குது. அதுக்காக இணக்கத்துக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோமே தவிர there is no double entry or there is no effect in the general ledger. இப்போ விளங்குதா ஷைலா உங்களோட क्वेश्चनக்கான ஆன்சர்? எஸ், கடன் கணக்கு வரவு கரெக்ட். கடன் கணக்கு வரவு பிகாஸ் கடன் குறைய போகிறது, ஒரு பொறுப்பு கணக்கு குறையும் என்று சொன்னால் 18,000 கடன் குறையும், காசு மொத்தமாக போகும். சோ 30,000 மொத்தமாக வரவுல, காசு கட்டுப்பாடு கணக்குல செலவு 30,000. ரைட். சோ இதுதான் நம்முடைய இரட்டை பதிவு. மூன்றாவது பாருங்க, 30/3/2020 வங்கியில வைப்பிலிடப்பட்ட 80,000 ரூபாய் காசோலை ஒன்று 31/3/2020 மறுக்கப்பட்டுள்ளது. இப்ப பாருங்க, இப்ப என்ன நடக்குது, நமக்கு தெரிய வருது நோ இது மறுக்கப்பட்டதுன்னு தெரியுது. சோ 30/3/2020 வங்கியில வைப்பிடப்பட்ட 80,000 ரூபாய் காசோலை ஒன்று மார்ச் மாசம் 30ஆம் தேதி 31/3/2003 அடுத்த நாள் 2020 நமக்கு மறுக்கப்பட்டுள்ளதாக தெரியுது. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ், மறுக்கப்பட்டால் என்ன? சி காசோலை நமக்கு ஏற்கனவே போனில் தந்திருக்கிறார், இது கடன் பட்டோரிடம் இருந்து பெற்ற காசோலை. சோ கடன் பட்டோரிடம் இருந்து பெறும்போது நம்ம என்ன இரட்டை பதிவு வச்சிருப்போமோ அதை நம்ம திருப்பி வைக்கணும். உதாரணத்துக்கு ஏற்கனவே கடன் பட்டோரிடம் இருந்து காசு பெற்றுட்டோம், பெற்றது பிறகுதான் மறுக்கப்பட்டிருக்கும். சோ பெற்ற பொழுது நம்ம என்ன செய்வோம், இந்த காசோலையை ஒரு காசாக நினைச்சு நம்ம காசு கட்டுப்பாட்டு கணக்குல, ரைட், காசு கட்டுப்பாட்டு கணக்குல ஓகே எங்களுக்கு செக் கிடைச்சின்னு சொல்லி ஒரு 80,000 நீங்க வரவுல வச்சிருப்பீங்க. அதே மாதிரி ஓகே இதற்கு பிறகு நீங்க காசு தர தேவையில்லைன்னு சொல்லி கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல அதே 80,000 நீங்க செலவுல வச்சிருப்பீங்க. இப்போ என்ன செய்யுது, அதே கடன் பட்டோரிடம் இருந்து பெற்ற காசோலையானது மறுக்கப்படுகிறது. இப்ப மறுக்கப்பட்ட என்ன செய்யணும், பெற்ற காசோலை பெறவில்லைங்கிற ஆயிடுச்சு. அதனால அதுக்கு முன்னாடி செஞ்ச வேலையை நம்ம இல்லாமக்கணும். அப்ப என்ன செய்யணும், கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல, சோ கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல ஏற்கனவே தரத்தேவையில்லைன்னு சொல்லி 80,000 வச்ச பதிவு அளிக்கிறதுக்காக ஒரு 80,000 நம்ம மறுபடியும் மாத்தி வைக்கணும். கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல நம்ம வரவுல பதிவு செய்யணும். சோ வரவு பதிவு வரப்போகிறது 80,000 ரூபாய் இங்க வரப்போகிறது. அதற்கு பிறகு ஏற்கனவே காசு கட்டுப்பாட்டு கணக்குல காசு வந்ததுன்னு சொல்லி வரவு வச்சிட்டோம், அதை இல்லாமக்கிறதுக்காக இப்போ காசு கட்டுப்பாட்டு கணக்குல நம்ம செலவு வைக்கணும். சோ இதுதான் நம்ம செய்ய வேண்டிய விஷயம். இப்ப இதன் காரணமாக ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, நமக்கு தேவைப்பட்ட இலாபம் இங்க சம்பந்தப்படாது. பிகாஸ் ஆஃப் வை, கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு என்பது ஒரு சொத்து வகை கணக்கு, காசு கணக்கு என்பதும் ஒரு சொத்து வகை கணக்கு. சோ இலாபத்துல எந்த ஒரு பாதிப்பையும் இது செலுத்த போறது கிடையாது. ஆனால் கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல இது என்ன செய்யும், இந்த பதிவால நம்ம இரண்டாவது பதிவால என்ன நடக்க போகிறது, கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கினுடைய மீதி வரவென்றால் அதிகரிக்க போகிறது என்று அர்த்தம். அப்படின்றால் இதனுடைய தாக்கம் +80 வரப்போகிறது கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல. இது எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ற விஷயம்? ரைட். சோ இது ஒரு விஷயம். இப்ப அடுத்தது பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், டிஏ பாருங்க, முதலீட்டு வருமானம் ரூபாய் 1,20,000 ஆனது நேரடியாக வங்கி கணக்குல செலவு வைக்கப்பட்டுள்ளது. இப்ப என்ன அர்த்தம், முதலீட்டு வருமானம் பேங்க்ல வந்திருக்குது, நாம இதெல்லாம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கிடைச்சது போறதான் நம்ம பதிவுன்னு சொல்லி நமக்கு தெரியும். சோ முதலீட்டு வருமானம் வந்திருந்தால் 1,20,000 இரட்டை பதிவு என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். முதலீட்டு வருமானத்துக்கு இரட்டை பதிவு என்ன? நீங்க இரட்டை பதிவுல எக்ஸாம்பிள்ல யோசிக்க கூடாது, மனசுக்குள்ள யோசிக்கணும். பட் உங்களுக்கு நான் செஞ்சு தரேன். சோ முதலீட்டு வருமானம் நம்ம காசு கணக்குக்கு வந்திருக்குது, நம்ம அக்கௌண்ட்ல நாம திருத்தணும். சோ திருத்திய காசு கட்டுப்பாடு கணக்குல செய்வோம், அல்லது காசு கட்டுப்பாடு கணக்குல டபுள் என்ட்ரியை பாஸ் பண்ணும். சோ காசு கட்டுப்பாடு கணக்கு நமக்கு வரவாக வரப்போகிறது அதே 1,20,000 ரூபாய். அதே சமயம் இந்த முதலீட்டு என்பது ஒரு வருமானம் மூலமாக நமக்கு வருது. சோ முதலீட்டு வருமானம், சோ முதலீட்டு வருமானம் என்பது ஒரு வருமான வகை. சோ முதலீட்டு வருமான கணக்கு செலவுல வரப்போகிறது 1,20,000 ரூபாய். ரைட். ஓகே குட். இப்போ இது என்ன நடக்குது, காசு கட்டுப்பாட்டு கணக்கு என்பது ஒரு சொத்து வகை கணக்கு, முதலீட்டு வருமானம் என்பது ஒரு வருமான கணக்கு. வருமானம் அதிகரித்தால் என்ன செய்ய போகிறது, இலாபமும் அதிகரிக்க போகிறது. சோ இலாபம் அதிகரிக்க போகிறது 1,20,000 ரூபாய். சோ இந்த ரெண்டு தாக்கமும் லாபத்துக்கு வரப்போகிறது. அடுத்தது பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி, அவ்வளவுதான் ABCD. சோ இப்ப நம்ம எல்லா தாக்கத்தினுடைய விளைவை பார்க்கணும்னு சொன்னா எல்லாத்தையும் கூட்டணும். ரைட். 1,20,000 கூடி -12 குறைஞ்சிருந்தால் 1,08,000 ரூபாய் தேறிய அதிகரிப்பாக வரப்போகிறது. அதே மாதிரி கடன் பட்டோரினுடைய தேறிய அதிகரிப்பு 80,000 இருக்க போகிறது. சோ ரெண்டு இருக்கிற ஆன்சர் எதுவாக இருக்க போகிறது, 1,08,000 இருக்க போகிறது. So the answer is the fourth one.